பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ பணியாளர்கள் ஓய்வு பெறுவதற்கு முன்பே இபிஎஃப் கணக்கில் இருந்து பணம் எடுக்கும் வசதியை அளிக்கின்றது. 2 நிபந்தனைகளின் கீழ் இபிஎஃப்பில் இருந்து முழு தொகையையும் திரும்ப பெறலாம். ஊழியர்கள் மாதம் தங்கள் ஊதியத்தில் ஒரு பகுதியை பணியாளர் வைப்பு நிதியில் பங்களிக்கிறார்கள். அதே அளவு தொகையை நிறுவனமும் பணியாளர்களின் கணக்கில் மாதம் டெபாசிட் செய்கின்றது. பிஎஃப் தொகை பணி ஓய்விற்கு பிறகான காலத்தில் உதவும் முக்கிய சேமிப்பாக பார்க்கப்படுகிறது. எனினும் சில குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் ஓய்வுக்கு முன்னரே பிஎஃப் தொகையை எடுக்க முடியும். பணி ஓய்வுக்கு முன்னரே பிஎஃப் கணக்கிலிருந்து எவ்வளவு தொகையை எடுக்க முடியும், எந்த சந்தர்ப்பங்களில் இதை எடுக்கலாம், இதற்கான விதிகள் என்ன, இந்த விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. பிஎஃப் தொகையை ப்ரீமெச்சூர் வித்ட்ரால் ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பணியாளர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ பணியாளர்கள் ஓய்வு பெறுவதற்கு முன்பே இபிஎஃப் கணக்கில் இருந்து பணம் எடுக்கும் வசதியை அளிக்கின்றது. 2 நிபந்தனையின் கீழ் இந்த இபிஎஃப்பிலிருந்து முழு தொகையும் திரும்ப பெற முடியும். ஒன்று, பணியாளருக்கு 60 வயதாக இருக்க வேண்டும். இன்னொன்று, பிஎஃப் உறுப்பினர் வேலையை விட்டு 2 மாதங்களுக்கு மேல் ஆகியிருக்க வேண்டும். இது தவிர இபிஎஃப் தொகையின் ஒரு பகுதியையும் ஓய்வுக்கு முன்னரே திரும்ப பெறலாம். ஓய்வுக்கு முன்னரே பணத்தை எடுக்க சில விதிகள் உள்ளன. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். எந்தெந்த தேவைகளுக்காக இபிஎஃப் கணக்கிலிருந்து பணத்தை எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, மருத்துவ சிகிச்சை. மருத்துவ சிகிச்சைக்கு பணம் தேவைப்பட்டால் அதை எடுப்பதற்கான தகுதியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. பணியாளர் தனது மாதாந்திர அடிப்படை தொகையின் 6 மடங்கு தொகை அல்லது நிறுவனம் வழங்கிய தொகை மற்றும் அதில் பெறப்பட்ட வட்டி என அனைத்தையும் எடுக்க முடியும். இந்த 2இல் எது குறைவான தொகையோ அதை எடுக்க முடியும். இரண்டாவதாக திருமணத்திற்கு பணியாளர்கள் தனது திருமணம் அல்லது தனது மகள், மகன், சகோதரர்களின் திருமணம் போன்றவற்றுக்கும் பிஎஃப்பிலிருந்து பணம் எடுக்க முடியும். இதற்கு 7 ஆண்டுகள் பணி புரிந்திருக்க வேண்டும். பணியாளர் அதுவரை செய்த பங்களிப்பில் 50% எடுக்க முடியும். மூன்றாவதாக கல்விக்காக, உங்கள் கல்விக்காக அல்லது குழந்தையின் கல்விக்காகவோ பணத்தை எடுக்க முடியும். இங்கேயும் உங்களது பங்களிப்பில் 50% வரை எடுக்க முடியும். இதற்கும் 7 ஆண்டுகள் பணி புரிந்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனை பொருந்தும். நான்காவதாக வீடு, நிலம் வாங்க அல்லது வீடுகளை கட்டுவதற்கு. வீடு மற்றும் நிலம் வாங்க அல்லது வீடு கட்டவும் பணம் எடுக்க முடியும். இதற்கு குறைந்தது 5 ஆண்டுகள் பணி புரிந்திருக்க வேண்டும். இதற்கு பணம் எடுக்கும் பொழுது அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படியின் 36 மடங்கும் மற்றும் நிலத்திற்கு 24 மடங்கும் எடுக்க முடியும். இதில் இன்னும் சில நிபந்தனைகள் உள்ளன. வீடு அல்லது நிலம் உங்கள் பெயரில் அல்லது கூட்டாக உங்கள் மற்றும் உங்கள் கணவன் அல்லது மனைவி பெயரில் இருக்க வேண்டும். இந்த காரணத்திற்காக முழு பணிக்காலத்தில் ஒரு முறை மட்டுமே பணத்தை எடுக்க முடியும். வீடு கட்ட பணம் எடுப்பதாக இருந்தால் முதல் தவணையை திரும்ப பெற்ற 6 மாதங்களுக்குள் கட்டுமான பணியை தொடங்கி 12 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் உள்ளது. ஐந்தாவதாக வீட்டுக்கடனை அடைப்பதற்கு. வீட்டுக்கடனை திருப்பி செலுத்துவதற்கான நிதிக்காக பிஎஃப் தொகையை எடுக்க விரும்பினால் 10 வருட கால சேவையை முடித்திருக்க வேண்டும். உங்களின் மாதாந்திர அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படி 36 மடங்கு அல்லது நிறுவனத்தின் பங்களிப்பின் முழு தொகையும் வட்டி உட்பட, அல்லது உங்களது வீட்டு கடனுக்கான அசல் மற்றும் வட்டிக்கு சமமான தொகையை எது குறைவாக இருந்தாலும் எடுக்கலாம். இங்கும் வீடு அல்லது நிலம் உங்கள் பெயரில் அல்லது கூட்டாக உங்கள் மற்றும் உங்கள் கணவன் அல்லது மனைவி பெயரில் இருக்க வேண்டும். வீட்டு கடனுக்காக சில முக்கியமான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். வட்டி உட்பட உங்கள் பிஎஃப் கணக்கில் மனைவியுடன் இணைந்து 20,000 ரூபாய்க்கு மேல் இருக்க வேண்டும். ஏழாவதாக வீட்டை புதுப்பிப்பதற்கு. 5 வருடங்கள் சேவையில் இருந்தால் நீங்கள் வீட்டை புதுப்பிப்பதற்கான பணத்தை எடுக்க முடியும். உங்களின் அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படியின் 12 மடங்கு அல்லது பிஎஃப் பங்களிப்பு வட்டியுடன் அல்லது புதுப்பிப்பதற்கான மொத்த செலவு ஆகியவற்றில் எது குறைவாக இருந்தாலும் அதை நீங்கள் திரும்ப பெற முடியும். வீடு அல்லது நிலம் உங்கள் பெயரில் அல்லது கூட்டாக உங்கள் மனைவி அல்லது கணவன் பெயரில் இருக்க வேண்டும். இந்த காரணத்திற்காக பணியாளர் 2 முறை பணத்தை எடுக்க முடியும்.